அதாவதுங்க, நான் எவ்வளவு அவமானங்களை தாங்கிட்டு இந்த சமுதாயத்துக்காக போராடுறேன் அப்படின்னு நம்ம அண்ணன் ரொம்ப கொந்தளிப்பார்ல. சமீபத்தில் கூட இந்த நடிகை விஷயத்தில் ராத்திரி போல விசாரணை கூப்பிட்டு வச்சு ஐயோ என்னை இப்படி படுத்துது ஏன்னு சொன்னார்ல, அவர் தான் என்ன பண்ணிட்டார், கம்யூனிஸ்டுக்கு மேலே சடக்குன்னு கோவப்பட்டார். நீங்கள் என்ன நீங்கள் மக்கள் பிரச்சனைக்கு வந்து நின்னீங்களா? ஏங்க 60-90 சீட்டு இருந்தவங்க நீங்கள் இன்னைக்கு 6 சீட்டில் பெப்பரப்பேன்னு வந்து நிற்கிய, எல்லாம் செத்து போச்சு, நான் தான் கம்யூனிஸ்ட் அடக்கமே பண்ணிட்டேன் போங்க அப்படின்னு கோவப்பட்டார்லாம். அது எங்க தாத்தா சிவானந்தத்தோட கம்யூனிசம் செத்து போச்சு, சங்கரையாவோட முடிஞ்சு போச்சு. வாழுகிற ஒரே ஒரு மனித புனிதன் எங்க அப்பா நல்லகண்ணு. நீங்க ஏன் இவ்வளவு தோழர்கள் சேர்ந்து 100 ஆண்டுகளை தொட்டு வாழுகிற அந்த மகானுக்கு நீங்க ஏன் ஒரு கூட்டம் நடத்தல? இவ்வளவுதான் உங்களுக்கு மதிப்பு இருக்கு. 90 இடம் வச்சு எதிர்கட்சியா இருந்த நீங்க 60 இடத்துல இருந்து 12 இடத்துக்கு குறுகி 6 இடத்துல வந்து நிக்கிறீங்க. எம்ஜிஆர், ஜெயலலிதா, ஐயா கருணாநிதி இவங்கெல்லாம் இருக்கும்போது நீங்க பெற்ற விழுக்கா 12 சீட்டு, இன்னைக்கு 6 சீட்ல வந்து நிக்கிறீங்க. எல்லாத்தையும் புரட்சி போராட்டம் அதெல்லாம் வறட்சி ஆக்கிட்டீங்க. எங்க இருக்கு? நீ இதுல வந்து குரல் கொடுக்கும் போது அப்ப வருமா வராதா?